ஒரு விவசாயி வளர்க்கும் கழுதை மற்றும் நாய் பற்றிய கதை. ஒரு ஊருல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தார். அந்த விவசாயிக்கு துணையா ஒரு கழுதையும் நாயும் இருந்தது. நாய் வீட்டை காவல் காத்து கொண்டும், கழுதை விவசாயி விவசாயம் செய்த பொருட்களை சுமந்து விற்க உதவியாக இருந்தது. திடீரென நாய்க்கு சத்தம் கேட்டது. தூரத்தில் பன்றிகள் விவசாய நிலத்தை வீணடித்து கொண்டிருந்தது. அதை பார்த்த நாய் கொலைக்க ஆரம்பிச்சது. நாயின் குலைக்கும் சத்தம் கேட்டு விவசாயி அந்த பன்றிகளை துரத்தினார். தன்னோட பயிர்களை காப்பாத்துன நாய்க்கு அன்னையில இருந்து நிறைய உணவு வைக்க ஆரம்பிச்சாரு. இத பார்த்துட்டு இருந்த கழுதைக்கு, நாமளும் இந்த மாதிரி சத்தம் போட்டா நமக்கும் நிறைய உணவு கிடைக்கும்னு நினைச்சு ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட கத்த ஆரம்பிச்சது. இந்த சத்தத்தை கேட்டு தூக்கத்திலிருந்து வெளியே வந்த விவசாயி இது ஆந்தையோட அலறல் சத்தம்னு போயிட்டாரு. இதனால அந்த விவசாயினால தூங்க முடியாம போனது. அந்த கழுதைய துரத்தி விட்டாரு. எதுக்கு இந்த கழுதை இப்படி பண்ணுதுன்னு தெரியாம அவங்க தாத்தா கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொன்னாரு. அதுக்கு அவங்க தாத்தா, ஒரு வீட்டுல 2 குழந்தைகள் இருந்தால் 2யும் ஒரே மாதிரி நடத்தணும். அதை விட்டுட்டு ஒருத்தவங்க நல்லா உதவி பண்றாங்கன்னு அவங்கள மட்டும் நல்லா கவனிக்க கூடாது. இன்னொருத்தவங்களையும் அதே கவனிப்போட கவனிக்கணும் அப்படின்னு தாத்தா சொன்னதும் விவசாயி கழுதைக்கும் நாய்க்கும் ஒரே மாதிரி உணவு கொடுத்தார். எப்பயும் போல நாய் வீட்டை காவல் காத்துட்டு இருந்தது. கழுதை விவசாயிக்கு உதவியாயிருந்தது. இந்த கதையோட அர்த்தம், யாரையும் ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒரே மாதிரி பார்க்கணும். இந்த கதை பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.